நீங்கள் ஷேடா சார் கேம் ஸ்டார்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் வேர்ல்டு. நான் உங்கள் பாபுமா. இன்றைக்கி நம்ம ஹேத்தேன்னு பார்ட் 15 பார்க்க போகிறேன்டா. லாஸ்ட் படி வச்சு பார்க்கலாம், போய் பார்த்துட்டாங்க. சாரி 7 மந்த்க்கு அப்புறம் அடுத்த பார்ட் போடுறேன். எனக்கு சத்தியமாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எபிசோட்குள்ளே போயிடலாம், எதுவும் பேசாமல். ஏன்னா திட்டணும் இன்னும் நல்லா திட்டிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் என்ன லாஸ்ட் படி வரைக்கும் பார்த்தோன்னா, உங்கள் அக்கா உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட வராதிங்கன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் நான் சொல்லிட்டு நம்ம இந்த பாட்டில் பார்க்கலாம்டா. நீங்கள் ஃபோன் கட் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க, அந்த அவளை வர சொல்லியிருக்கலாமா? ஐயோ உனக்கு இந்த நேரத்தில் இந்த கன்ஃபியூஷன் தேவையா? முடிச்சுட்டு ஜிம்மில் கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துட்டு வரலாம், அவ்வளோதான் தாட். ஸோ அப்படியே ஃபங்க்ஷனும் நடந்து முடியுது. ஈவினிங் ஒரு 7 o'clock நீங்கள் டேஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஜிம்மில் இருந்துட்டு, ஓய் என்னடி வர சொல்லியிருந்தா? ஜிம்மன் அது வந்து என்னடி என்ன தேனு? என்னாச்சு தேனுக்கு? ஏன் மூஞ்சி இப்படி இருக்கான்? அது வந்து என்ன, யாராச்சும் தான் சொன்னாங்களா? யாராச்சும் அடிச்சிட்டாங்களாடி? விளாண்டுட்டே இருக்காத. இல்லை அது ஜான்வி ஃபோன் பண்ணா. ஓ எப்படி இருக்காங்க உங்கள் அக்கா? ஜாலியாக இருக்காங்களா? காதல் கல்யாணம் பண்ணிட்டு ஏன் ஆசை இதெல்லாம் ஒன்று கூட்டிகிட்டு ஓடி போகணுன்னு? ஜிம்மன் சரி விடே, ஒரு பொண்ணா வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமலே உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். என்னாச்சு? எது கால் பண்ணாங்க? அவங்க இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி கால் பண்ணாங்க. கால் பண்ணி நான் உள்ளே வர போகிறேன் சொன்னாங்க. அது என்ன வர சொல்ல வேண்டியதானே? ஏன் வரல? ஜிம்மின் கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? இல்லை அதை மாதிரி நடிக்கிறியா நீ? ஏண்டி அப்புறம் அவங்களுக்கும் பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா என்ன? நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் அப்பா அம்மா கூட நல்லா ஜிங்குன்னு இருப்ப, அவங்களுக்கு ஆசை இருக்காதா? இல்லை அது இல்லை, என்னதான் இருந்தாலும் கோபமாக இருப்பாங்க. இப்போது அது சொல்கிறீ என்ன? அது இல்லை மறுபடியும் பிரச்சனை வேணான்னு தான் வராதுன்னு சொல்லிட்டேன். அப்போ ஜிம்மி உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஏன்டி வர வேணான்னு சொன்னேன்? அப்புறம் என்ன சொல்கிற? உள்ள வா, இல்லை சோகமாக வருவாங்க, இப்போ சந்தோஷமாக இருக்காங்க அப்படி சொல்கிறியா? அது இல்லடி, ஃபீல் பண்ணியிருப்பாங்க. தெரியும், அதான் நம்ம இப்போ போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வரலாமா? இது இல்லை, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவகிட்ட பேசிட்டு அப்படியே வரலாமா ப்ளீஸ்? அப்படியே உங்களை பேக்கப் பண்ணிவிட்டு இதுக்கு தான் என் தேன் என்ன கூப்பிட்டாளா? ஆமாம், வேறு எதுக்கு? நான் கூட நைட் டைமில் கூப்பிட்றா, ஏதாச்சும் முக்கியமான வேலையாக இருக்கும்னு நினச்சேன். ஜிம்மன் சார், இதை விட முக்கியமான வேலை இப்போதைக்கு உங்களுக்கு எதுவும் இல்லை, எல்லாம் 1 week அப்புறம் தான் அப்படின்னு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. ஸோ அப்படியே சிரிச்சிட்டு போயிட்டு 1 week சரிடி, சரி போகலாம். எப்போ போகலாம்? நான் ரெடியாக தான் இருக்கேன் பாரு. ஹேய், அப்போல்லாம் முடிவு பண்ணிட்டு சண்டை கேட்குறியா? ஆமாம், அப்புறம் என்ன பண்ணுறது? சஜஷன் கூட இல்லை, அதெல்லாம் இல்லை. போய் ரெடி ஆகிட்டு வா, போகலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனும் போகிறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் 2 பேரும் ரெடி ஆகிட்டு உங்கள் அம்மா கிட்டே போகிறீங்க. அம்மா நானும் ஜிம்மினும் வெளில போயிட்டு வரோம். நைட் டைமில் எங்கேம்மா போகிறீங்க? அதெல்லாம் நாளைக்கு போய்க்கலாம், போய் தூங்குங்க போங்க. அது அம்மா. அப்போ ஜிம்மி நின்றுட்டு வேகமாக ஓடி ஆண்டி அத்தைன்னு சொல்லணும். அத்தை இல்லை, நைட் டைமில் பீச்சுக்கு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் அவளையும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அதான் சும்மா 2 பேரும் போயிட்டு வந்துடும். 9 o'clock வந்துடும் அப்படின்றியா? இல்லைப்பா, நைட் டைமில் வேணான்னு தோணுது. அண்ட் ப்ளீஸ் ஆண்டி, நான் இருக்கேன்ல, நான் கூட இருக்கேன், அவளுக்கு வேறு என்ன வேணும்? இருந்தாலும் ஆண்டி நான் கூப்பிட்டு போயிட்டு நான் பத்திரமா கூட்டிகிட்டு வரேன், ஓகே? என் பொண்டாட்டி ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன். இங்கே பார்வையன் பீச்சை பார்த்தோன்னே தண்ணியே பார்க்காத மாதிரி ஓடி போய் விளையாடக்கூடாது. நீ மாதிரி எப்பயும் விளையாடுற மாதிரி இதில் விழுந்தெல்லாம் விளையாடக்கூடாது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறதெல்லாம் இது வேணும்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி கேட்டுட்ருக்கக்கூடாது. அம்மா என்னம்மா பேசுகிறீங்க? என்ன சொல்கிறேன், அதெல்லாம் நீ எப்பயும் பண்ணுவ? இப்போ ஜிம்மன் உங்களை ஒரு மாதிரி ஆன் பார்க்குறான். இப்போ நீங்கள் அதெல்லாம் ஓகேம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்னை பிடிச்சி கூட்டிகிட்டு வரீங்க. அப்போ ஜிம்மன் அப்படியே ஷாக்லேயே உங்களே பார்த்துட்ருக்கான். என்ன பார்க்குற? போயிட்டு பைக் எடு.
என்னது புரியல. என்ன பைக் எடுப்போ என்ன தண்ணியே பார்க்காத மாதிரி. அதெல்லாம் சின்ன பிள்ளையில் பண்ணது. அப்படியா? சின்ன பிள்ளை பண்ணதை எப்போ சொல்கிறாங்க? இப்போயும் பண்ணியிருப்படி. அதெல்லாம் கிடையாது. அவங்க ஏதோ சொல்கிறாங்க, அதெல்லாம் கண்டுக்காத நீ. உனக்கு கூப்பிட்டு போகிறேன் ஒரு நாள், அப்போ பார்க்குறேன்டி தண்ணியில் எப்படி விளாட்றேன்னு. மேடம் நல்லா கெத்தாக பேசுவாங்க. அவங்க அம்மா கிட்ட கேட்டால் தான் தெரியும் போல் அவங்க ஃப்ளாஷ்பேக். இப்போ நீ வண்டி எடுக்க போறியா இல்லையா? எடுக்கிறேன் மேடம், எடுக்கிறேங்க. அப்படியே நான் பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ நீங்கள் போயிட்டு பின்னாடி உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த சைட் ஜான்வி வீட்டில் அவங்க அப்படியே ஒரு மாதிரி உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. ஸோ ஜேகே வந்துட்டு, எதுக்கு இப்போ அழற? நான் தான் சொன்னேன்ல நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன்னு. இப்போ எதுக்கு அழற? அழாதடி. அப்போ அவங்க அம்மா ஸ்டாப் பண்ணாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே பேசி ஜங்குக்கும் சமாதானப்படுத்துகிறான். இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா அம்மா கிட்ட தானே பேசணும், நாளைக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு அதான் சந்தோஷம்னா அங்கேயே போகலாம், அவங்க என்ன திட்டினாலும் வாங்கிக்கலாம், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ அழாமல் இரு போதும். அவங்க என்னை ஏற்றுப்பாங்களா ஓகே? நீ சொல்லு, ஏற்றுப்பாங்களா? அதெல்லாம் ஏற்றுப்பாங்கடி, ஏற்றுக்காமல் எங்கே போகிறாங்க, நீ அழாத. ஸோ இப்போ டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஜேகே தான் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் 2 பேரும் தான் வெளில இருக்கீங்க, வாங்க சொல்லிட்டு ஜேகே அப்படியே உள்ளே வந்து, உன் தங்கச்சி. அப்போ அப்படியே அவங்க வேகமாக ஏஞ்சி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. வயன் அம்மா கிட்ட கூட்டு போறியா? சொல்லிட்டியா? என்ன சொன்னாங்க? ரொம்ப திட்டினாங்களா? அது திட்டுவாங்க தானே, பார்த்துக்க. என்ன சொன்னாங்கடி? அக்கா நீ 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 ஃபஸ்ட்டு வா, வந்து உட்காருவா, ரொம்ப எமோஷ்னலாக இருக்க அப்படின்னு. ஸோ 2 பேரும் போய்ட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. அப்போ ஜிம்மில் வந்துட்டு ஜேகேவை பார்த்து, ஜேகே என்ன எத்தனை வருஷமா நீ இங்கே இருக்கன்னு சொன்ன? ரொம்ப வருஷமாடா. ஓ, கொரியா பக்கம் வர ஐடியாலாம் இல்லையா? வந்தால் கூட்டிகிட்டு வா, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், சின்ன பிள்ளைல இந்த மாதிரி. இல்லைடா, கொரியா வர ஐடியா இல்லை, இந்தியாவில் செட்டில் ஆக போகிறேன். இங்கேயே வா. ஆமாம், பிஸ்னஸ் செட் ஆகிடுச்சு, இங்கேயே செட்டில் ஆக போகிறேன். சூப்பர். அப்போ மச்சானுக்கு இந்தியா செட் ஆகிடுச்சு. சப்போஸ் கொரியா வந்தீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன், என்ன ஒன்று? சரிங்க சார். ஜான்வி, இங்கே பாரு, நீ சொன்னதெல்லாம் ஓகே தான். ஃபஸ்ட்டு எல்லாம் கொஞ்சம் நார்மல் ஆகட்டும், அம்மா அப்பா கொஞ்சம் எல்லாத்துலேருந்தும் ஃப்ரீ ஆகிட்டு நார்மல் ஆகட்டும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். நீ பதறாத, சரியா? நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணினா பாவம் பாரு, இவங்களுக்கு தான் கஷ்டம். நானும் காலன்னு சொல்லிகிட்ருக்கேன், அழுதுகிட்டே இருக்கா, திடீர்னு சைலண்ட் ஆயிடுறா, திடீர்னு அழுகுறா. சிஸ்டர், அழுதுகிட்டேலாம் இருக்காதீங்க, அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. உங்கள் அப்பா அம்மானா சமாளிச்சிடலாம், பார்த்துக்கலாம். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தெரிஞ்ச எனக்கு உங்களை அகைன் அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஜஸ்ட் எல்லாம் கொஞ்சம் நார்மல் ஆகட்டும், ஓகேங்களா? ஸோ இப்போ ஜான்வியும் ஓகே சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாலியாக பேசிவிட்டு அப்புறம் எல்லோரும் சாப்பிட்றீங்க. இப்போ ஜேகே வந்துட்டு ஜிமினை பார்த்து, ஜிமின், நீ நடுவில் கொஞ்சம் ரொம்ப ட்ரக்லாம் யூஸ் பண்ணேன்னு கேள்விப்பட்டேன். அப்போ ஜிமின் திரும்ப முடிச்சுட்டு, அதெல்லாம் இல்லைடா, அது வேறு ரீசன், ட்ரக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாத்தையுமே யூஸ் பண்ணேன் நான், சரக்கு இது அதுன்னு எல்லாத்தையும் மாற்றி எல்லாமே ட்ரை பண்ணேன். ஏன் ட்ரை பண்ணா எதுக்குன்னு சொல்லணுமா? இப்போது சாப்பிடு. ஸோ இப்போ நீங்கள் ஜிம்மில் அப்படி ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மில் இருந்துட்டு, ஒரு நாள் தான் சாப்பிட்டேன், இப்போ என்ன பண்ணுன்ற உட்ரி, அது ஃப்ளாஷ்பேக்கு, அதெல்லாம் நோண்டக்கூடாது, புரியுதா? ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் நேரம் கழிச்செல்லாம் சாப்பிட்லாம் முடிச்சுட்டு நீங்களும் ஜான்வியும் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ ஜிம்மில் இருந்துட்டு ஜேகேவை பார்த்து சிக்னல் கொடுக்குறான், இங்கே வா சொல்லிவிட்டு. ஸோ அவனும் போகிறான். ஸோ வீட்டுக்கு வெளியில் கார்டன் கிட்ட நின்று 2 பேர் பேசிகிட்ருக்காங்க. ஜேகே, உன் ஒய்ஃபோட அப்பா அம்மா ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. அவங்க வந்து ஃபஸ்ட்டே நீ ஏன் சொல்லலை அப்படின்னு தான் ஒரு பிரச்சனை. ஆக்சுவலி நான் அவங்கள்ட்ட பேசிட்டேன், அவங்களுக்கு உன்னை மேரேஜ் பண்ணல பிரச்சனை இல்லை, உன்னை பற்றி எல்லாம் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா இவங்க அப்படி சொல்லுவாங்க, அவங்க அப்படி சொல்லுவாங்கன்றது தான். ஸோ எல்லாம் நார்மல் ஆனதுக்கப்புறமா நீ கூட்டிகிட்டு வா, சரியாக போயிடும். இப்போ ஜேகே இருந்துச்சு ஷாக்கா, ஏன்டா நீ அப்பயே சொல்லலை?
ஏன்டா இப்போ கேட்ட நீ நான் சொல்கிறதுக்கு? நீ அவளுக்குள்ள ஃபோன் பண்ண, நான் பண்ணல. அப்போ ஏன்ட்ட நீ கேட்கக்கூடாது, நான் தானே வந்து சொல்கிறேன், மூடிட்டுரு. ஸோ செக்கிக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் அப்படியே உள்ளே போகிறாங்க. வேகமாக செக்கி போய் சொல்லலான்னு போகிறான். அப்போ ஜிம்மின் வந்துட்டு நாங்கள் போயிடுறோம், அப்புறம் சொல்ல. என்ன நம்ம போகலாமாடி, டைம் ஆகுது, உங்கள் அம்மா 9 மணிக்கெலாம் வர சொன்னாங்க, மணி இங்கேயே 9 ஆகிடுச்சு. என்ன கதை, உன் சிஸ்டர் கூட செட்டில் ஆக போறியா? அப்போ நீங்கள் வந்துட்டு சிரிச்சுட்டு இங்கேயே இருந்துடலான்னு பார்க்குறேன் ஜிம்மன், ஒன்று பேசாமல் நீ வேணால் பேசாமல் சாமியாராக போயிடுறியா, நான் எங்கள் அக்கா கூடவே இருந்துடுறேன். ஏய் மனசு தாங்காதுடி, குட்டி மனசுடி, உடச்சி விளாடாதானே. ஐயோடா ரொம்ப குட்டி மனசு தான், போகலாம் அப்படின்னு செஞ்சு வரீங்க. ஸோ பாயெல்லாம் சொல்லிவிட்டு 2 பேரும் அப்படியே வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் வர வழியில் ஜிம்மன்கிட்ட, ஜிம்மன் அவங்க மாதிரி நம்ம ஒரு குட்டி வீடு வாங்கிட்டு இருக்கலாமா? புரியல மேடம். விளையாடாத, அது இல்லை, குட்டியா க்யூட்டா நீனா நம்ம பேபி. என்னடி? அதான் நீன்னு நான், நம்ம பேபி, நம்ம மட்டும் இருக்கலாம் ஜாலியாக. ஓ எனக்கு ஓகே தாண்டி, ஆனால் என்ன அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? ஏன் சின்ன வீட்டிலலாம் இருக்க மாட்டியா நீ? அந்த மாதிரிலாம் பழகினது இல்லையா? அப்படிலாம் இல்லடி, நீ இருந்தால் எனக்கு அந்த இடமே வேறு மாதிரி இருக்கும். ஐயோ அப்புறம் ஆனால் எனக்கு பிரச்சனை என்னன்னா பேபி சொன்னேன். என்னடா உனக்கு ஆண்மை இல்லையா என்ன? அது இல்லைடி, இப்படி 1 வாரம் இல்லை 2 வாரம் இல்லை அப்படிலாம் சொல்கிறீங்களே, அதான் எவ்வளோ சீக்கிரம் பெற்றுக்க முடியுமோ பெற்றுக்கிட்டு குட்டி வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக வாழலாம்ல. ஜிம்மின் நீ என்னை கலாய்க்கலாம் இல்லைடி, நீ உன் ஆசை சொன்னல, ஏன் ஆசை என்னென்னலாம் கேட்க மாட்டியா? சரி சொல்லுங்கள் உங்கள் ஆசை என்ன அப்படின்னு. ஸோ மைக் மாதிரி அவன் ஃபேஸ் முன்னாடி வைக்கிறீங்க. வண்டி ஓட்ட விட்றி. சரி சொல்லு. என்னோடய ஆசை என்னென்னா, என்னோட தேனு கூட ஜாலியாக மேட்ரு பண்ணும். ஜிம்மின் அப்படின்னு நான் அடிக்கிறீங்க. ஸோ அப்படியே சிரிச்சிட்டு இல்லைடி சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். எப்பயோ அதே தான் நினச்சிட்ருப்பியா நீ? சீரியஸா உனக்கு என்ன ஆசை சொல்லு. எனக்கு என்னடி ஆசை, அவங்க கூட ஒரு ஹாப்பியான லைஃப், தட்ஸ் ஆல். ஜாலியாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, ஏதாவது லீவ்னா அவங்க கூட வெளில போயிட்டு உங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு, இதோ அடிக்கிறி இப்படி அடி வாங்கிட்டு, அப்புறம் நம்ம பிள்ளை கூட விளையாண்டுட்டு, அதே போதும்டி, ஜாலியாக இருக்குமா? வேலைக்கு போகிற வேலைலாம் கிடையாது. நீ ஏன்டி இப்படி பண்ணுற? லீவ் போட்டால் தாண்டி ஊர் சுற்றலான்னு சொன்னேன், மற்ற நாள்லாம் வேலைக்கு போகிறேன்டி. ஆமாம் நீ என்ன படிச்சிருக்க ஜிம்மின்? இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாமல் உன்னை கட்டிக்கிட்டேன் பார்த்தியா? நான் என்ன படிச்சிருக்கேன்? ஐயோ படிக்கவே இல்லையா அப்போ நீ? நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அதை படிச்சிட்டியா நீ வெட்டியாக சுற்றி வர? அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுடி. எனக்கு லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், காசு இருக்குது, இங்கே போகணும் அங்கே போகணும், ஊர் சுற்றணும், சரக்கு அடிக்கணும், அவ்வளோதான் என் லைஃபே. அவ்வளோதான்டி நீ வர வரைக்கும். அதுக்கப்புறம் தான் லைஃப்பில் இன்னொரு பார்ட் இருக்கே, இது தெரிஞ்சுக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும், அப்படிலாம் போகுது. அழுதுன்னா பார்த்துக்க வேண்டி. அப்புறம் கதையாக சொல்லிட்டுருக்கேன். ஓகே நான் இது கேட்கல. மழை பெய்யுதுடி, நீ இதில் இப்படியே போயிடலாமா என்ன? நீ எப்படி ஓட்டுற ஜிம்மின்? எனக்குலாம் பிரச்சனை இல்லை, உனக்கு சளி பிடிச்சிக்குமே. அது அதெல்லாம் இல்லை. நீ ஏன் ஜிம்மின் கார் எடுத்துகிட்டு வரல? நீ தானடி பைக் எடுத்துகிட்டு வர சொன்ன. நான் சொன்னா நீ கேட்டுருவியா? உனக்கு தெரியணும்ல நைட் டைமில் போகிறோம் காரில் போகணும் அப்படி சொல்லிட்டு. நைட்டில் அப்படியே ஜாலியாக ரொமான்டிக்காக போகிறோன்னு நினச்சேன்டி. ஏன்டி? அதுக்கு தான் சொன்னேன். அப்புறம் என்னடி? சரி நீ போயிடு. எப்படி? ரொம்ப மழை பெய்யுதுடி. சரி எங்கேயாச்சும் நிறுத்து, கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகலாம். இத்தனை மணிக்கு நீ எங்கேயாச்சும் நிற்க போகிற? வேறு என்ன பண்ணுறது? எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் போகலாம். உங்கள் அக்கா எவ்வளோ தூரம் வருவாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஜிம்மின் ஸ்டே பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை, சொல்லிக்கலாம். கொஞ்சம் தூரமான பீச்சுக்கு வந்தோன்னு.
ஏ நல்ல காரணமே இருக்காது அவங்கக்கிட்ட. இப்போ இந்த மழை என்னை திட்டியே அவன் மாதிரி உனக்கு. சரி சரி போ. ஸோ அப்படியே ஒரு ஹோட்டல் பண்ணிவிட்டேன். அங்கே ரூம் புக் பண்ணிவிட்டேன். அங்கே போய் ஸ்டே பண்ணுறீங்க. ட்ரெஸ்லாம் ஈரமாக இருக்குது, போய் சேஞ்ச் பண்ணிக்கோ. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்க பாரு, நான் போய் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. வீட்டு ஜிம் அப்படியே காஞ்சிரும். ஏய் உன்னை இன்னும் கூப்பிட்டு போகிறதுக்காரமே சளி பிடிச்சி உண்டாண்டி. நீ இப்படியே நின்றதுன்னா நல்லா சூப்பராக நல்லா வேடிக்கையாக இருக்கும். இப்போ எனக்கு என்ன பண்ண சொல்கிற? ஆமாம்ல, நீ என்ன ட்ரெஸ் போடுவேன்? நான் ஒரு ஐடியா கொடுப்பேன், என்னை எதுவும் சொல்லக்கூடாது. என்ன பொறுக்கித்தனமான ஐடியா சொல்லு. அப்போல்லாம் நீயே டிசைட் பண்ணுற, நான் சொல்லவே இல்லையே இன்னும். உன் கண்ணை பார்த்தாலே தெரியுதில்ல நீ எப்படி பேசுவேன்னு. எனக்கும் இப்போ வேறு வழி இல்லை, சொல்லு. இல்லை எல்லாத்தையும் அப்படியே கழட்டிங்க காய வச்சுட்டு ஃபுல்லாக சொல்ல விடுமா, என்ன மணி. கைட்டு காய வச்சுட்டு பத்து தூங்கிடலாம். காலைல காஞ்சதான் எடுத்து போட்டு போயிடலாம். ஸோ எதுவுமே போடாமல். ஆமாம். ஐயோ ஜிமின், எப்போ தான் இப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பியா நீ? மூளை ஏன் ஜிமின் இப்படி போகுது? ஏய் நடி திட்டுற நீ, ஐடியா கொடுத்தா திட்டுற போ. நீ சொல்ல ஏதாச்சும் ஐடியா. பாத்ரூம் இருக்குல்ல, அதையே போட்டு தூங்கலாம். இப்போ ஜிமின் கொஞ்சம் பல்பாக போயிடுது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு எட்ட வந்துடுறான். போயிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு வாடி. எல்லாத்தையும் அதே அங்கே பார்க்குறது போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. ஒரு மாதிரி சிரிச்சிட்டே வந்து உட்காந்துக்கிறான். ஸோ கொஞ்ச நேரம் ஆகுது. நீங்கள் அந்த பாத்ரூம் போட்டுட்டு வெளில வரீங்க. அப்படியே பார்த்துட்டு அழகாக இருக்குடி பாத்ரூபா. உனக்கு அது அழகாக இருக்குது, ஃபேஷனாக இருக்கா ஜிமின்? ஆமாம். நீ போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஓகே போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்டு போகிறான். என்ன லுக்கு கட் பண்ணிடுவேன். வாயிடு உனக்கு, வாய் இல்லை நாய் கூட சீனாது ஒன்று வரேன் இரு அப்படின்னு அவனும் உள்ளே போயிடுறான். நீங்கள் வந்து பெட்டில் உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவனும் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு பெட்ஷீட் 2 பேர் மேலே போத்திட்டு கிட்டே வந்து உங்கள் ஷோல்டரில் சாஞ்சிட்டு நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு பார்க்குறான். என்ன பண்ணுறீங்க சார்? ஓன் பார்க்குறேன்டி அப்படியே நல்லா கிட்டே வந்து உங்களை ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு இப்படியே பார்க்கலாம் லேடி, ஹக் தான் பண்ணுறேன், அதெல்லாம் தப்பு இல்லை. ஓகே அப்படின்னு சொன்னீங்க. 2 பேரும் பார்த்துட்டீங்க. 2 பேருமே செம்மையாக ஷை ஆகுது. ஸோ அவன் நல்லா க்ளோஸாக கிட்டே வந்து உங்கள் வேஸ்ட் பிடிச்சி டைட்டாக கிட்டே எடுத்து ஹக் பண்ணிக்கிறான். உங்கள் ஷோல்டரை சாஞ்சிட்டு நீங்கள் அப்படியே சைடாக அவனை திரும்பி பார்த்து என்னென்ன ஐப்ரோ ரைஸ் பண்ணுறீங்க? இல்லை சும்மா கைக்கு ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கோ, ஆனால் எல்லாம் 1 வீக் அப்புறம் தான், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே அப்படின்னு அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. அப்படி ஷாக்காக பார்க்குறான். என்ன ஃபோர்ஹெட்டில் தானே கிஸ் பண்ண, இதில் ஏதாச்சும் உனக்கு டெம்ட் ஆகிற மாதிரி இருக்கா என்ன? லவ் இருக்குல்ல? அது சரி. ஆனால் நானும் ஒன்று சொல்லிக்கிறேன், நீ உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த 1 வாரம் 2 வாரம் நான் பார்க்க மாட்டேன்னு. ஸோ அப்படியே அவங்கள பார்க்குறான். 2 பேரும் அப்படியே ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. சின்ன அப்படியே உங்கள் லிப்ஸ் பார்த்துட்டு அப்படியே கிட்ட வரான். ஸோ கரெக்டாக கிஸ் பண்ண வரும்போது நீங்கள் அப்படியே உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு அவன் ஐஸ் பார்த்து 1 வீக் சொன்னேன். ஏய் என்னாடி நீ போடி அப்படின்னு. ஸோ எட்ட வந்து உட்காந்துட்டு ஒரு மாதிரி பவுட் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு கோவமா? அதெல்லாம் இல்லையே. ஜிமின் நீ மேலே ஏன் கோச்சிக்கிறா? அதான் 1 வீக் அப்புறம் தான் எல்லாம் சொன்னாங்கல்ல. என்னாடி இருக்குது, எப்போ பண்ணா என்னடி, ஏன் இப்படி பண்ணுற நீ? சிலதெல்லாம் எதுக்குன்னு தெரியலனாலும் கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஜிமின், அதெல்லாம் இருக்குது. நீ ஃபாலோ பண்ணுறீ, என்னையா ஃபாலோ பண்ண சொல்கிற? நீ தானே இதில் இன்வால்வ் ஆகிருக்கா? தேனா இங்கே என்ன பாரு அப்படின்னு அவங்க ஃபேஸை ஹோல்ட் பண்ணுறான். உனக்கு சத்தியமாக சொல்லு, எந்த ஆசையும் இல்லையா? ஸோ நீங்கள் அவன் கண்ணை பார்க்க முடியாமல் எட்ட பார்க்குறீங்க. என்ன லுக் இன் டு மை ஐஸ், என்ன பாருடி. அதெல்லாம் எதுவும் இல்லையே, என்னை பார்த்து சொல்லுன்னு சொன்னேன். ஸோ நீங்கள் அப்படியே அவன் கண்ணை பார்க்குறீங்க. ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் நீங்களே போய்ட்டு அவனை கிஸ் பண்ணுறீங்க.
அவனும் பேக்கேஜ் பண்ணுறான். ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிவிட்டே, எனக்கு தெரியும்டி, எனக்கு தெரியும் ஃப்ராடடி என் தேன்னு. ஸோ அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவங்க டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பெட்டில் தள்ளிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு, சிமன் இப்போ நீ கொரியன்காரனோட பொண்டாட்டி எப்படி நினச்சிக்கோ அப்படின்னு அகைன் கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு கொரியாவில் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க. ஸோ டோர் நாக் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப வேகமாக. ஜிமின் தான் நீங்கள் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ ஓப்பன் பண்ண வேகத்தில் உங்களை அப்படியே திருப்பி வாலில் பின் பண்ணி அப்படியே உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் தேனே மிஸ் யூடி, ரொம்ப மிஸ் யூடி, ரொம்ப மிஸ் யூ நான் லவ் யூடி. ஜிமின் ஜிமின் ஈவினிங் மார்னிங் தான் போனேன், ஈவினிங் வந்துட்டு என்ன பண்ணுற நீ எட்ட போ. நான் மார்னிங் போனேன், ஈவினிங் வந்துட்டேன். ஐயோ காலில் வந்து மத்தியானம் சாயந்தரம் எவ்வளோ நேரம் மிஸ் யூ பண்ணேன்டி, மிஸ் யூ டி ஒன்று ரொம்ப லவ் யூ மிஸ் யூ. ஓகே ஓகே ஜிமின் ஜிமின் ஓகே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி, நான் நம்ம எதாவது பண்ணலான்னு அப்படின்னு அவங்க பெடல் ஸ்டைலில் தூக்கிட்டு ரூமுக்கு போகிறான். ஜிமின் என்ன பண்ணுற ஜிமின் கொஞ்சம் எப்போடி அதெல்லாம் முடியாது, நீ ஷூ கம்மனு அப்படின்னு. ஸோ அப்படியே உங்களை பெட்டில் போட்டு அவன் அப்படியே வேகமாக கிட்டே வந்து உங்கள் நெக்கெல்லாம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜிமின் ஜிமின் போடி அப்படின்னு. ஸோ அவன் பட்டுக்கு எல்லாத்தையும் மூவ் பண்ணிவிட்டு அவன் பட்டுக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே டோர் ஓப்பன் ஆக்கி, அம்மா சுங்குங்குள் வாங்கி கொடுத்தா அயன்மேன் பொம்மை எங்கே. நீங்கள் 2 பேருமே செம்மையாக ஷாக் ஆகிடுங்க. ஜிமின் ஜிமின் இன்னும் வரான் ஜிமின் ஜிமின் எட்டு போ. இப்போ ஜிமின் வந்துட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்து உங்கள் 2 பேர் மேலேயும் போட்டுட்டு ஸோ அப்படியே அவன் தூங்குற மாதிரி அப்படியே உங்கள் மேலே படுத்துக்கிறான். இன்னும் குட்டி என்னடா என்ன வேணும். சும்முக்கு அங்குள் ஒரு ஒரு ஐமா பொம்மை வாங்கி கொடுத்தாங்கல்ல அது காணும். ஜிமின் என்ன பண்ணுற கம்மன் ஜிமின் கொஞ்ச நேரம் நீ பேசிக்கோடி அவனை பார்த்துக்கிறேன். அம்மா அது அது வந்து அது உள்ள நான் ஒன்று கபோர்டுக்குள்ளே இருக்குது பாரு, எடுத்துக்கோ. ஸோ அப்படியே அவனும் போயிட்டு அப்படியே எடுத்துக்கிறான். ஸோ மீனும் உங்களோட பையன்தான், அவனுக்கு இப்போது 2 இயர்ஸ் ஆகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பேசுவான். ஸோ அப்படியே அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு சி கை நான் கொண்டுடுவேன் ஒன்று. அம்மா நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. மீனும் நீ போயிட்டு வரியா. அம்மா வரேன். அப்பா என்ன பண்ணுறாரு. எட்ட போய முடியாது, நீயே பார்த்துக்கோன. அப்பா ரொம்ப டயர்டாக இருக்காரா, அதான் அம்மா மேலே தூங்குறாங்க. நானும் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நானும் தூங்குதா அப்படின்னு. ஸோ அப்படியே கிட்ட வரான். அப்படிங்க அப்படியே செம்மையாக ஷாக் ஆகிட்டு, நீ போயிட்டு அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போயிட்டு ரூமில் வச்சுட்டு அப்புறமா தூங்கலாம். ஓகே குட் பாய். ஆமாம் இங்கே வச்சா தாத்தா மேலே வந்து ஐமேன்னு கொள்ளுருவார். நான் போயிட்டு ரூமில் அழகாக தூங்க வச்சுட்டு வரேன். நம்ம சொல்லாத அயன்மேன் பொம்மை கண்டுபிடிச்சிட்டேன்னு அப்படின்னு. ஸோ அப்படியே கிட்ட ஓடி போயிடுறான். அவன் போனதோடு நீங்கள் அப்படியே ஜிம்னை தள்ளிட்டு போயிட்டு ட்ரெஸ்லாம் போடுறீங்க. ஜிம்னு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு நல்லா தானே இருந்துச்சு ஆண்டி போகிறேன். நீயா பேசின, நான் தானே பேசினேன். ஜிமின் ட்ரெஸ்ஸு போடு, அவன் இப்போ வருவான். சரி போடுறேன் போடுறேன் நீ வா, இன்னும் ஒரு டைம் அடித்து பறக்க விட்டுருன்னு ஜிமின். ஒழுங்காக சொல்கிற பேச்சுக்கிறேன், ட்ரெஸ் போடு.
ஸோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே தான் ட்ரெஸ் மட்டும் போட்டுக்கிறான், கீழே ஷார்ட்ஸ் மட்டும் போடுறான், மேலே எதுவும் போடல. ஸோ அப்படியே படுத்துக்கிட்டே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு, வாடி அதான் போட்டல, கம்முன்னு இருக்கியா நீ, இதுக்கு மேலே எதாவது பண்ணினா அவ்வளோதான், அவன் தான் வரலையேடி அப்பா அப்படின்னு. ஸோ இன்னும் ஓடி வரான். ஜிம்மில் அப்படியே அவனை பார்த்துட்டு உங்களை பார்த்து, இதுடி இன்னும் வடத்தங்கம் பட்டுக்குட்டி நல்ல டைமுக்கு வந்துடுறீங்க, சூப்பர். ஏன் உனக்கு தாய்தா இல்லை, நீயே அழிச்சிட்ட? அது அது நீ அம்மாவை தான் கேட்கணும். அம்மாவுக்கு வந்து அப்பாவை பிடிக்கலையா பாரு, தள்ளி விட்டான். நான் எப்படி உட்காந்து அழுறேன் பற்றியா? அப்போ அப்படியே மீனும் உங்களை பார்த்து ஒரு மாதிரி சோகமா, கச்சா மாமி அட பாவி, இப்போ தான் மூஞ்சி சோகமாக தான் வச்சுருந்த, நீ அம்மா பையனாடா? ஆமாம் ஆமாம் அம்மா பாய், அம்மா பாய். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்த மீனு தூக்கி, சுத்துக்குட்டி தங்குக்குட்டி இங்கே பாரு, அம்மா பையன் தானா, நீ போ ரோட்டில் உனக்கு இடம் இருக்கும், பட்டுக்கோ ஜிமின். நான் பிறந்தது தனியாக இல்லை வளர்ந்தது தனியாக. இனிமேல் சோக பாட்டு தான் உனக்கு, போ கெட் அவுட். ஏன் அம்மா வெளில போ சொல்கிற? போ. அப்புறம் டேடா வேணாம், நம்ம மட்டும் தூங்கலாம். இல்லை தாதா பாவம் ஆல்ரெடி ஊன்னு இருக்காரு, அப்புறம் வெளில போய் தூங்கி இன்னும் ஊன்னாயிட்டா, அப்புறம் எனக்கு யார் சாக்லேட் வாங்கி தருது? அப்புறம் எனக்கு யார் வெளில கூட்டு போகிறது? அப்படியா, வெளில கூட்டு போகணுமா? இங்கே பாரு, மிட்டாய் வாங்கி தரவோ உன்னை வெளில கூட்டு போகிறதுக்கு தான் அவனுக்கு நீ வேணும். ஏய் அவன் என் பிள்ளைடி, நீ வேணா பாரு, பங்கமாக இருப்பான். பார்க்குறேன் சார், நானும் பார்க்குறேன். சரி தள்ளிப்படு, எனக்கு இடம் விடு. அப்படியே பேப்பர் பேன் படுத்துருக்க. ஓ வாங்க மேடம், வந்து படுத்துக்குங்க. ஸோ நீங்கள் 3 பேரும் அப்படியே போய் பெட்டில் படுத்துக்கிறீங்க. மீனும் நடுவில், ஸோ ஜிவன் ரைட்டில், நீங்கள் லெஃப்ட்டில். ஸோ அப்படியே ஹக் பண்ணிட்டு 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க. 3 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. மம்மா ஓண்டி தங்கம், நான் பெரிய பாய் ஆயிட்டு என்னடா பண்ணுவேன்? அப்பயும் கழிவுடைய என் பொண்டாடி தான் வரணும். மிஸ்டர் ஜிமின் பார்க் வருவார், நீ சொல்கிறா? அதுக்கும் நான் தான் வரணுமா? சரி கம்முன்னு இருமா. நான் வந்து பெரிய பாய் ஆயிட்டு 2 பேரை கல்யாணம் பண்ணிப்பேன், 2 ஒய்ஃப் வச்சுப்பேன். அப்போ நீங்கள் 2 பேரும் செம்மையாக ஷாக்கில் பார்க்குறீங்க. டேய் இதோட 2 பொண்டாட்டி உனக்கு, ஒன்று வச்சுட்டே முடியாதுடா தங்கம், ஒன்றே போதுண்டா. தாதா வந்து ஒன்று எனக்கு, இன்னொன்று உனக்கு அப்படி சொன்னதான் ஜிம்மிக்கு செம்மையாக சிரிப்பு வந்தது. விழுந்து சிரிக்கிறான். நீங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டு அவனே பார்த்துட்ருக்கீங்க. என்ன எழுப்பி வேண்டு கிடக்கு? அவன் தான் சொல்கிறானா, அது நீ கெடுத்து வச்சிருக்க உன் பிள்ளை தானே, அப்படி தான் இருப்பான் அவன். உன் பையன் சொன்னேன், இப்போ ஏன் பிள்ளைன்னு சொல்கிறேன்? அதெல்லாம் அப்படி தான். என் பையன் சொன்ன உன் பிள்ளை இல்லை? ஓகே சரிங்க சார். ஏய் அது அவன் ஏன் அப்படி சொன்னான்? ஏன்னா வந்து அது அப்பாவுக்கு வந்து ஜாலியாக இருக்கும், அதுக்கு தான் நான் வந்து அது ஜாலியாக இருக்கும். இன்னும் அடி வாங்க போகிறேன். விடு, அவன் எதை பார்த்து என்ன விளாட்றான்னு தெரில, விடு. சரி விட்டாச்சு. ஸோ அப்போ ஜிம்மி உங்களை மாதிரி பார்த்துட்டு கிட்ட வந்து உங்கள்கிட்ட ஹக் பண்ணிவிட்டு, என்னடி சின்ன பையன் நீ என் தேனடி, நான் அப்போல்லாம் கல்யாணம் பண்ணிப்பேனா? உனக்கு இப்போ அந்த ஆசைலாம் வேறு இருக்கா ஜிமின் அப்படின்னு அவனை போட்டு அடிக்கிறீங்க. ஸோ அப்போ மின்னும் போட்டு ஜிமின் அடிக்கிறான். ஸோ ஜிமின் வந்துட்டு, ஏய் சும்மாடி தேனே இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒன்றை நீ பேசுவடா, நீ வந்து எத்தனை பொண்ணு பின்னாடி சுற்றி சைட் அடிச்சு, ஏய் ஒழுங்காக பேசுடி, கம்மனு போ, எனக்கு கோவம் வருது. கோவம் வந்து அடிப்பியா? புருஷனே அடிப்பியா? அடிப்பேன். தேனு எங்கே என்ன பாரு, நான் தூங்கிட்டேன், எனக்கு தூக்கம் வருது, எனக்கு தூங்க வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் கொஞ்சிக்கோங்க அப்படின்னு. ஸோ மின்னும் அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுறான். ஓய் சொல்லு, ஏன்டி தேனு? அவன் தான் சொல்கிறானா, சின்ன பையன், நீ என் தேனு தானடி, எதுடி இவ்வளோ பொசசிவ் ஆகிற? பொசசிவ் தான் யாரானா? அந்த மாதிரி ஒரு பொண்ணு மறுபடியும் வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு சீரழிய கூடாதுல்ல, அதான். ஓ இப்போ மேடம் இப்போ சீரழிஞ்சிட்டீங்க. அப்படி சொல்லலை, சொல்லிடி தேனே, சும்மா சொன்னேன் விட.
ஸோ அப்படியே அவங்க ஹேர் அப்படி தடவி கொடுத்துட்டு லவ் யூ. என்ன சார்? லவ் யூடி. எப்பயும் நான் தான் சொல்லி கேட்டு வாங்கணுமா? நீயும் ஒரு தடவை கூட சொல்லிடாத. லவ் யூ. கேட்கல. லவ் யூ. ஏய் சொல்றி. ஐ லவ் யூ சிமன். போதுமா? இப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படி நல்ல ஃபீலோட கிட்ட வந்து நான் சொல்லுவேன்ல, அப்படி காதலோட அப்படி சொல்லி பார்க்கும். ஸோ அப்படியே நீங்கள் அவன் கிட்டே போயிட்டு அவன் காதுக்கிட்ட ஐ லவ் யூ சிமன், காதலியோட புருஷா. போதுமா? அவன் பட்டினை எடுத்து உங்களை கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூ டித்தேன்னு. லவ் யூ ஸோ மச். ஓகேடா, இந்த எஃப்எஃப் நான் இதில் எண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா சாரி. சிம்மனுக்கு நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஏதாவது போடுறேன், என் மன்னிச்சிருங்கோ. இனிமேல் எஃப்எஃப் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு டைம் லிமிட் வச்சு அதுக்குள்ளே முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் சாரி. ஓகேடா, லவ் யூ ஆல் வித் லவ். பாய் பாய். நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஜிம்மினோட ஒன் ஷாட் இல்லை எஃப்எஃப் மினி சீரீஸில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.